வந்து வெற்றி பெற்று வந்து விட்டாயா? வெற்றி மீது வெற்றி. நினைத்தேன். தவமிருந்து பாரத்தை பெற்றுவிட்டேன். இந்த உலகமே எனக்கு அடிமை. உலகமன 14 லோகத்திலும் அசைக்க முடியாத 14 லோகம் எனக்கு அடிமை. அந்த கரிமூஞ்சி பையன் நாராயணன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து கிழித்தெறிந்தால்தான் என் மனமாக. அது மட்டுமல்ல, இந்த 14 லோகத்திற்கும் கடவுளை எனக்கு நிகழ் யாருமே இல்லை. ஆமா, அது மட்டுமல்ல, இது நாள் வரையில் நீ வெறும் இரணியன் தான். ஆமா, இப்போது தவமிருந்து வரம்பத்து பிறகு என்ன? அதுக்கு பிறகு என்ன பேர் தெரியுமா உனக்கு? என்ன பெயர்? நான் சூட்டுகிறேன். இன்று முதல், இப்பொழுது முதல், இந்த ஜனவரி இன்று முதல் நீ இரணியாஸ்வரன். இரணியாஸ்வரன் வாழ்க. ஈஸ்வரன். ஈஸ்வரன். ஆனால் என் மனைவி லீலாவை விட்டு சென்றேன். ஆமா, போனதில்லை. ஆனால் யாரோ இந்திரன் வந்தான். தேவேந்திரன். அது யார் பார்த்தது? காவலர் கூறினார்கள். காவலரை இங்கே பக்கபலமாக வைத்து சென்றேன். அவனெல்லாம் ஏமாத்திட்டு வந்திருக்கான். ஏமாற்றிட்டு வந்திருக்கின்றான். ஆமா, அந்த காவலர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். ஆமா, என்ன நடந்தது தெரியுமா? இல்லையா நாரதன், நல்ல நேரத்தில் நான் வந்தேன். எப்படி சொல்கிறீர்கள்? என்ன செய்தாங்க அந்த தேவதன் தெரியுமா? என்ன செய்தான்? நீ இல்லாத நேரத்தில் நீலாவதி அயர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். நான் இல்லாத நேரத்தில் அயர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கேன். அந்த நேரம் பார்த்து தேவதன் உள்ளே புகுந்து அவளை சிறையெடுத்து செல்ல முற்பட்டான். ஏய், என்ன தேவேந்திரா, இப்படி ஒரு செய்து விட்டே சேரே என்று கேட்டதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அவளை சிறையெடுத்து சென்று அவள் வயிற்றிலும் கருமை கலக்க போகிறது. நான் அதிர்ந்து விட்டேன். அவர்களிடம் நான் சொன்னேன், இது தகாத செயல். இரணியனுக்கு தெரிந்து விட்டால் உன் தேவலோகம் அழிந்து விடும். போ என்று புத்தி சொல்லி அனுப்பி விட்டேன். நீலாவதியை காப்பாற்றி விட்டேன். இதோ நீலாவதி, இதோ நீ போகும்போது மாசமாக இருந்தாலும் குழந்தை பிறந்து விட்டார். குழந்தை என்றால் அழகு மட்டும் அல்ல இல்லையா, இவன் உங்கள் அசுர வம்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையே அல்ல. குழந்தையே அல்ல, ராஜவம்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை. நீங்களும் ராஜா தானே, ராஜா தானே. இப்பொழுது 14 லோகத்திற்கும் அதிபதி. ஆமா, ஆகையால் இக்குழந்தை மிக அழகாக சிறப்பாக இருக்கிறார். இவருக்கு ஒரு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் அல்லவா? நாரதரே, உங்கள் திருவாயாலே பெயர் சூட்டுங்களே. அப்படியா? மிக சந்தோஷம், மிக சந்தோஷம். அவனை பார்க்கின்ற பொழுது முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஆமா, தெய்வ குழந்தை போல் என் சிந்தைக்கு தென்படுகிறார். அப்படியா? ஆமா, அப்படி என்றால் தெய்வ அம்சங்கள் எல்லாம் பொருந்திருக்கின்றன. தங்கள் திருவாயால் அழகான பெயர் சூட்டுங்க. ஆகையா இன்று முதல் அவருக்கு பிரகலாதன் என்று பெயரை இப்போது என்ன செய்கின்றீர்கள்? மரம் பெற்று வந்த நேரத்திலும் குழந்தையும் பிறந்து விட்டது. ஆமா, பிரகலாதன் என்று பெயரும் சூட்டி விட்டீர்கள். இக்குழந்தை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து அவனுக்கு கல்வி, அறிவு, யானையேற்றம், குதிரையேற்றம், வில்வத்தை அனைத்தையும் கற்றுக் கொடுத்து சிறந்த வீரனாக்கி உனக்கு பிறகு அரசாளக்கூடிய தகுதி அவருக்கு ஏற்படுத்தி விடுங்கள். நல்லது நாரதரே, நல்லது. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். குழந்தையை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கின்றான். நாரதர் வாயா திருவாயா பேச சொல்லி விட்டான். பிரகலாதன் இவனை வாசத்தோடு மண்போடு வளர்த்துவான். சரி, சென்று வா.